குட் ஆஃப்டர்நூன் ஃப்ரெண்ட்ஸ். எல்லா குழந்தைங்களும் சாப்பிட்டாச்சு. வெயில் தான் தாங்க முடியல, பாவம் நாக்க தொங்க போட்டுட்ருக்குது. வயசான குழந்தைங்க அடித்து போட்டாப்புல தூங்குதுங்க. என்னமோ இருக்கிறத வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வரேன். இந்த குழந்தைங்க இவளுக்கு சுத்தமாக 2 கண்ணும் பிறவிலேருந்தே தெரியாது. ஆனால் பார்த்தா கண் தெரியாதுன்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. பார்க்குறதுக்கு அவ்வளோ தெளிவாக இருப்பாள். இந்த மாதிரி ரோட்டில் நீங்கள் யாராவது பார்த்தா கூட ஒரே இடத்துல நிற்குதுன்னா தெரியாமல் வண்டி ஏற்றிடாதீங்க, எதுவும் செய்யாதீங்க, கிட்ட போய் பாருங்கள். ஏன்னா சில குழந்தைங்களுக்கு விஷன் பாண்ட்லேயே குழந்தையிலேயே கண் பார்வை இல்லாமல் சிலதுங்க பிறக்குதுங்க. அது கரெக்டாக கிட்ட போய் நோட்டீஸ் பண்ணால் தான் தெரியுது, இல்லைன்னா சத்தியமாக தெரியாது. பார்த்தா நார்மலாக இருக்கிற மாதிரி, ஹெல்த்தியாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. இவளுக்கு இந்த கட்டிலேருந்து கீழே இறங்கி ரெஸ்ட் ரூம் போவா, திருப்பி வந்தீங்க 10 ரூபா. அது தவிர இவளுக்கு வேறு ஒன்றுமே தெரியாது. பாவம், இது வரைக்கும் குழச்சது கூட இல்லை. எங்கள் வீட்டில் ஒரு 2 வருஷமாக இருக்கிறா. என்னை அப்படியே குழந்த மாதிரி கட்டின்ட்டு தான் படுத்துக்குவாள். அவ்வளோ தங்கமான குழந்த. நிறைய குழந்தைங்களுக்கு செய்யணும் மனசு நிறைய ஆசை இருக்குது. அதுக்கேற்ற சக்தி தான் இல்லை. ஒரு கேஜி எதிர்பார்த்துட்ருக்கேன், கேஜி கிடைக்கல. ஒருத்தங்க எனக்கு இன்றைக்கி அந்த ஆஸ்பெக்டா ஷீட்டு மட்டும் வாங்கித்தரேன் அப்படின்னாங்க. அது ஒரு ஸ்லாண்டிங்காக வச்சா அதாவது தானாக போய் அந்த இடத்துக்குள்ளே படுத்துக்குமான்னு பார்க்கணும். ரொம்ப நிறைய ஆசைங்க, நிறைய குழந்தைங்களுக்கு செய்யணும்னு மனசில் ஆசை நிறைய இருக்குது. மனுஷங்களை நம்பி நிறைய அடிபட்டாச்சு. என்னோட இருக்கிற வீடு கூட ஏதாவது ஒரு என்ஜிஓக்கு நல்ல டாக்ஸை பார்த்துக்கிறவங்களுக்கு நான் அதை கொடுத்துடணுன்ற முடிவில் தான் இருக்கிறேன். போதும், மனுஷனை நம்பி ரொம்ப படாத பாடுபட்டாச்சு. பாவப்பட்ட ஜீவன்கள். இந்த முகத்தை பார்க்கும்போது திட்டணும், கோவம் வரவங்களுக்கு கூட கோவமே வராது. அவ்வளோ அருமையான குழந்தைங்க இதுங்கெல்லாம். பாவம், இதெல்லாம் நம்ம இல்லைன்னா என்ன பண்ணும்? 1 மணி நேரம் நான் இவ்வளோ விட்டுட்டு போவோம். எங்கேயாவது வெளியில் போனோம்னா அழ ஆரம்பிச்சிடுவாள். இங்கே பாருங்கள், நேராக பார்த்தா அவளுக்கு கண்ணு தெரியுற மாதிரி தானே இருக்குது. ஆனால் 2 கண்ணுமே தெரியாது. நான் இருக்கேன். நான் அந்த மோப்பம் முடிச்சுட்டு என் ஸ்மெல்லு இந்த கட்டியில் வச்சு தான் அவள் அவளுக்கு இந்த என்னோடய காட்டு தான் அவளுக்கு ஒரு சேஃப்டியான ப்ளேஸ். வேறு இந்த இடத்த விட்டு வேறு எந்த இடத்துலையும் இருக்கவும் மாட்டாள். கடவுள் ஏன் தான் இந்த குழந்தைங்களெல்லாம் இந்த மாதிரி கஷ்டப்படுத்துதோ தெரியல. இந்த மீடியா ஆரம்பித்து எல்லா பக்கத்தில் இருக்கிறவங்கெல்லாம் எனக்கு இன்னும் கண்டினியூஸை டார்ச்சர் கொடுத்துட்டு தான் இருக்கிறாங்க. என்ன தான் பண்ணுறதுன்னே தெரியல. சும்மா டாக் ஸ்மெல் வருது. நான் கேட்குறேன், என்ன நாய் ஸ்மெல் எப்படி கிரவுண்ட் ஃப்ளோரில் என் வீட்டுக்குள்ளே என் பெட்டில் இருக்குது. யாரோ சொன்னாங்க, சொந்த வீட்டுக்குள்ளே உங்கள் வீட்டுக்கு ரோட்டில் சாப்பாடை போடாதீங்க, கொண்டு போய் வீட்டில் வச்சுக்கோங்க. நான் வீட்டுக்குள்ளுக்குள்ளே என் பெட்டில் தானே வச்சுட்டுருக்கேன். என் பெட்டில் வச்சுட்டு இருக்கிறது என்ன 3வது மாடிக்கும் என்ட்ரன்ஸ்க்கும் ஸ்மெல் வருமா? அப்போ என்ன நான் கேட்குறேன், உண்மையாகவே நான் அந்த மாதிரி ஆளுங்களெல்லாம் கேட்கணும். நாங்கள்லாம் என்ன அப்போ பீலியை மூத்துறத்துலையுமா நாங்கள்லாம் படுத்துட்ருக்குறோம் நாயோட? ஸ்மோக் பண்ணுறான், பீடி பிடிக்கிறான், உட்காந்து நாள் போகிற பீடி நாற்றம் நாரலை, சரக்கு நாற்றம் நாரலை, எந்த கன்றாவி நாற்றமோ நாரலை, கண்ட மேனிக்கு குடிச்சிட்டு கலாட்டா பண்ணுறான். அதெல்லாம் தப்பாக தெரியல. இந்த வாயில்லா ஜீவன் வீட்டுக்குள்ளே வச்சிட்ருக்குறோம். அதுவும் இன்டோரில் வச்சிட்ருக்கிற குழந்தைங்கள அப்பப்போ நாங்கள் எவ்வளோ க்ளீன் பண்ணிகிட்டே இருக்கணும். அப்படி என்ன பீலியை மூத்திரத்துலையுமா நார விட்டுருக்குறோம்? இந்த டாக் வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு பெரிய ப்ராப்ளமே நாய் நாற்றம் வருது. நாய்க்குன்னு தனியாக நாற்றம் இருக்குதான்னு இவங்களெல்லாம் கேட்கணும். எனக்கு உண்மையாகவே புரியல. நாய்க்குன்னு நாய் நாற்றம், நாய் ஸ்மெல்லு. எனக்கு அந்த ப்ராப்ளம் முடிஞ்சதுலேருந்து நான் இந்த பக்கம் கேட்டுக்கு வெளியில் போனாலே என்னை பார்க்கச்செல்லாம் ஒரே நாய் ஸ்மெல்லு இப்படியே தான் சொல்லி என்னை டார்ச்சர் பண்ணிகிட்ருக்குறாங்க. ஐயோ, பொறுக்க முடியலைங்க, ரொம்ப டார்ச்சர். என்ன மனுஷ ஜென்மங்களோ. அதுவும் இத்தனை வருஷமாக இருக்கேன், இத்தனை வருஷத்தில் நான் இந்த மாதிரி ஒரு நியூசன்ஸை பார்த்ததே கிடையாது. இந்த மீடியாவில் எப்போ இந்த டாக்ஸை பற்றி போட ஆரம்பித்தானோ அன்றைக்கி ஆரம்பிச்சது இந்த தலைவலி. ஓயாத பிரச்சனை பண்ணிகிட்டே இருக்கிறாங்க.